ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வெஜ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்குனது எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காலிஃப்ளவர் அப்புறம் பட்டாணி கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷிங்காக. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு நான் ஒரு கடாயை வைக்க போகிறேன். டீப்பான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயிலில் வந்து நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஹாட்டான பிறகு சூடான பிறகு நான் ஜீரகம் மட்டும் போடுறேன். இது கருகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்குனதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடக்கூடாது, இல்லைன்னா அதோட டேஸ்டே மாறிடும். ஸோ அடுத்தது நம்ம பச்சை மிளகா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயமும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறுதோ அப்போது இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ண இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலையும் ஃப்ரை ஆனால் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நான் வைக்க போகிறேன். நடுவில் மட்டும் ஒரு தடவை நான் ஸ்டிர் பண்ணிக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. 5 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் இதில் ஒரு தக்காளி எடுத்தேன், வெங்காயமே ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த 5 மினிட்ஸ் நான் மூடி வைக்க போகிறேன். நல்லா தக்காளி அதோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும். நல்லா வெங்காயம் நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகிடுச்சு, எல்லா வெஜிடபிள்ஸும். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் காரப்பொடி, அப்புறம் மல்லித்தூள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, கருகின ஸ்மெல் வருதுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நான் மூடி வைக்க போகிறேன். நடுவில் மட்டும் அப்பப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்டிர் பண்ண போகிறேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் அதை ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கிரேவியாக வேணாம், ட்ரையாக வேணும்.
நான் 2 to 3 minutes அப்படியே வச்சுட்டேன், தண்ணி வத்துற வரைக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலையை நான் மேலே தூவி விடுறேன். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இந்த வெஜ் கறியை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். இந்த வெஜ் கறி நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.